இல்லை, அது ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்கள் 2 பேரும் என்ன பேசினார்கள் என்பது நமக்கு தெரியாது. அண்ணனும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் என்ன பேசினார்கள்னு தெரியாது. வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தால் சொல்லியிருப்பாங்க. அரசியலை பற்றி பேசியிருப்பாங்க, திரைப்படத்தை பற்றி பேசியிருப்பாங்க. 2 பேருமே திரைப்படத்துக்காரவங்க, அரசியலில் ஆர்வம் உள்ளவங்க. அதனால் இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கலாம், திரைப்படங்களை பற்றி பேசியிருக்கலாம். குறிப்பாக இதுதான் பேசினார்கள் என்பது அவங்க என்னன்னு தெரியாது. இந்த புகைப்படத்தை வச்சு சில பேர் வந்து அண்ணனை சங்கின்ற மாதிரி சில பேர் பேசுறாங்க. இல்லை, ரஜினிகாந்த் கூட அண்ணன் ரஜினிகாந்த் கூட இருப்பதனாலே அண்ணனை சங்கி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக நிகழ்வுகளில் ரஜினிகாந்த் பேசினார். உதயநிதி ஸ்டாலின் ஆதரிச்சுலாம் பேசினார். இவர் துரைமுருகன் அவர்களை வயதாகி விட்டதுன்னெலாம் திமுக மேடையில் தானே பேசினார், திமுக நிகழ்வில் தானே பேசினார். அப்போது அவர்கள் எல்லோரும் சங்கியா? இப்போ அந்த கேள்வி அவர்களே திரும்ப தன்னைத்தானே கேட்டுக்கணும்ல. அண்ணன் மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வந்தார். இவர்கள் நிகழ்ச்சிக்கு அவர் அழைச்சி நிகழ்ச்சியே நடத்தினாங்களோ. இவர்கள் நடத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலும் ரஜினிகாந்தை கூப்பிட்டு முதல் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. முதல்வர் அவர்களே ரஜினிகாந்த் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ முதல்வரும் சங்கீதானே? என்னன்னா, நானே என் நண்பரும் பார்க்குறோம், பேசுகிறோம். இது ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தோன்னா இப்போ அண்ணனும் ரஜினி பார்த்து பேசுறதுக்கு பதிலாக இப்போ எல்லா மீட்டிங்லையும் எல்லா ஒரு பொதுக்கூட்டம் உட்கார வச்சு நிற்க வச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடத்தினாலே இவன் கூட்டினா போகிறான். அப்போ அண்ணன் சங்கினா அப்போ அவங்களாம் என்ன சங்கி இல்லாமல் சங்கி அண்ணன் சொல்கிற மாதிரி தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அண்ணனுக்குன்னு இருக்க வாக்கு ஒரு துளி கூட சிதற போகிறதில்ல. அண்ணனுக்கான வாக்கு தான், அது மாறாது. இங்கேருந்து போகாது, வெளியிலேருந்து வருமே கேட்டு இங்கேருந்து போகிறதுலாம் வாய்ப்பே இல்லைண்ணா. ரஜினிகாந்த் சந்தித்து அண்ணன் சினிமா ஃபீல்டில் சினிமா பற்றி பேசியிருக்கலாம், இல்லை அரசியல் களத்தை பற்றி பேசியிருக்கலாம். அவங்க என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லை. இப்போ நல்ல விஷயமாக தான் பேசியிருப்பார். அண்ணன் போயிருந்தாருன்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பேசுகிறவங்க தான் சங்கின்னா இப்போ கூட்டு எப்போ மீட்டிங் நடத்தினாலும் கூட்டு பக்கத்தில் உட்காரச்சு அவங்க யாரும் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் சங்கின்னு தானே சொல்ல முடியும். போய் பார்த்தா இப்போ நான் ஒருத்தர் போய் பார்க்குறேன்னா அவரை பார்த்து நம்ம சங்கின்னு சொன்னால் அதை ஒத்துக்க முடியுமா? விஜயை நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் கலாய்க்க விரும்பலை. வாட் ப்ரோ அப்படி தான் நாங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு முடிக்கணும் அவரை. அண்ணன் அன்னைக்கு சொன்னது தான். அண்ணன் என்னன்னாக்கா தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும் அன்றைக்கி சொன்னார். அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் போய் சந்திச்சது என்னன்னாக்கா, அவர் சொல்ல போனாக்கா ஒரு புகழ்பெற்ற நடிகர். அந்த ஒரு எண்ணத்துலையும் வயசில் மூத்தவர்ன்றதுலையும் ஒரு நட்பாலையும் தான் அண்ணன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போது நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னே ஒரு கல்லூரி தோழர் எங்கன்னா ஒரு இடத்துல இருப்பார். அவரை பார்த்த உடனே இல்லை பார்க்கணுன்னு நினச்சோம்னா போய் பார்க்குறோம். அதுபோல் அண்ணன் போய் சந்திச்சிருக்காரு. அவர் திரைப்பட நண்பராக இருந்தார். அந்த அளவு போய் சந்திச்சிருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் சந்திப்புங்கிறது நம்ம இப்போ நீங்களும் நானும் இப்போ பேசிட்டோம்னா கூட நாளைக்கு ஒரு இடத்துல சந்திக்கும் போது என்ன நண்பர் நல்லா இருக்கேன்னு கேட்பீங்கள்ல. அதை போல் தான் அவர் ஒரு நட்பு ரீதியாக சந்திச்சிருக்காரு. இதில் ஒன்றும் இது உள்ளோட எந்த வித கருத்தும் இல்லை. இந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு சில பேர் அண்ணன் சங்கின்ற மாதிரி இணையதளத்தில் பரப்புறாங்கன்னா அது எப்படி பார்க்குறீங்க? இப்போது இணையதளத்தில் தொடர்ந்து பல இணையதளங்கள் உருப்படுத்தி நிறைய கொட்டி போட்டு நிறைய இணையதளங்கள்லாம் உருவாகியிருக்கு. அவங்களுக்கு பொழுதுபோகன்றதுக்காக எதையாவது சொல்லி கிளப்பிக்கிட்டு இருக்கிற அது ஒரு வதந்தி. அது ஒரு சரியான ஒரு கருத்து இல்லை. அதுக்காக நம்ம அதுக்கு சொல்ல வேண்டிய கருத்தே கிடையாது. சந்தித்தேன், எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் சந்திச்செல்லாம் நீங்கள் போட்டீங்க. நீங்களாம் ஒன்று போடுறீங்க. என்ன சொல்கிறது சார்? அதானே சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நாங்கள் உங்கள் 2 பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு வந்துருக்கலாமே. தனியாக அதுக்கு பேச சொல்லுங்கள். வேறு சங்கி என்றால் தோழர்னு சொல்லிக்கிறீங்களா? அது சங்கின்னா நண்பன்னு இருக்குது. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்தது நாங்கள் 2 பேரும் சங்கின்னா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே. நீங்கள் இப்படி பெரிய சங்கியா சொங்கியா? நீங்கள் இல்லை லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டால் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்தித்தது நாங்கள் 2 பேரும் சங்கி ஆகிட்டோம்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே. நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மடக்குறீங்களா? அதெல்லாம் ஏங்க சார்?